கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தேர்தல் நடந்து தொடங்கிய பிறகு தற்பொழுது கடைசி கட்ட தேர்தல் இன்னும் சில மணி நேரங்களில் முடிவடைய இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியினுடைய இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, கிட்டத்தட்ட 28 கட்சிகள் போல இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றதாக சொல்லியிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள்? இடம்பெறாத முக்கிய கட்சிகள் எல்லாம் எவை? இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவின் சார்பாக டி.ஆர். பாலு, சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த கட்சியில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்சிகள், மிக முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்பது இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை மம்தா பானர்ஜி ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இந்த நிலையில் மொத்தம் 22 பிரதிநிதிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பிராந்திய கட்சிகளை சார்ந்த பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்புகளானது விடுக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்படவில்லை என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பலம் வாய்ந்த கட்சிகளுக்கான ஒரு அழைப்பு மட்டுமே விடுக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக அவர்கள் தெரிவித்து மிக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் தேர்தலுடைய அடுத்த கட்ட நகர்வுகளானது எவ்வாறு இருக்கப் போகிறது, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பது குறித்த ஒரு ஆலோசனையானது முன்வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வுகளானது எவ்வாறு இருக்கும், கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது, ஒருவேளை வெற்றி பெற்றால் அடுத்த கட்டமாக பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசிப்பதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் தலைவர்கள் மிக முக்கியமாக ஆலோசிக்க உள்ளார்கள். இந்த கூட்டம் என்பது இன்று இறுதிக்கட்ட அந்த மக்களவை தேர்தலானது முடிவடைய உள்ள நிலையில் இந்த கூட்டமானது தற்பொழுது டெல்லியில் உள்ள மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய ஆலோசனைகள், இது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய வெறுப்பு பேச்சு குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வழங்கப்பட்ட மொத்தம் 27 புகார்கள் மீதான நடவடிக்கைகள் என்பது எந்த அளவில் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் இந்த கட்சித் தலைவர்கள் முன்வைக்க உள்ளார்கள். இந்தியா கூட்டணியினுடைய இந்த தேர்தலுக்கு பிறகான ஆலோசனை கூட்டம் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.